நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். இது என்னுடைய 485வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பின்னாடி இருக்கிற சக்கரத்தை பார்க்க போகிறோம். ஸ்ரீ மாத்திரை நமக. அதாவது ஸ்ரீசக்கரத்தினுடைய நம்ம சொல்கிற மேல் நோக்கி சிவ முக்கோணங்கள் 4ம் கீழ் நோக்கிய சக்தி முக்கோணங்கள் 5ம் மெர்ஜாகும் போது 43 முக்கோணங்கள் வரது அதுலேருந்து பிரியறது. இந்த 43 முக்கோணங்கள் தான் ஸ்ரீசக்கரத்தினுடைய மெயின் முக்கோணங்கள். இப்போ அதை ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணுறோம். திரைலோக்கிய முக்கோண சக்கரன்றது இந்த வெளியில் இருக்கிற இந்த சதுரமான இது 4 வாசப்படி ரிக் யஜு சாமம் அதர்வனம். அதுக்கப்புறமா இது வருது. இப்போ இந்த திரவண்யம் சொல்லக்கூடிய 3 வளையங்கள் வருது. 3 வளையங்கள் அப்புறம் 16 இதழ் தாமரை, அப்புறம் 8 இதழ் தாமரை, அதுக்கப்புறமா 14 முக்கோணம் 14 ட்ரையாங்கிள்ஸு. அதுக்கு அடுத்த அடுக்கு வெளி 10 முக்கோணம் 14 10 24. அடுத்து உள் 10 முக்கோணம் 24 10 14 ஒரு 10 24 10 34. அடுத்து 8 கோணம் 8 கோணம் 42. சென்டர் ட்ரையாங்கிள் 43. இப்படிதான் புரியாது. இது 9 நவ ஆபரணம் சொல்கிறோம். 9 ஆபரணம். இதில் மேலேந்து வரும்போது பிந்துஸ்தானம் பார்க்குறோம். இதுதான் பிந்துஸ்தானம். மொட்டமாக இருக்கு இல்லையா, அது ஏரிய வெளியில் பார்க்க பிந்து. அது சர்வானந்தமய சக்கரம் பேர், பிந்துஸ்தானத்து பேர். அடுத்து இன்வெர்டர் ட்ரையாங்கிள், சென்டர் ட்ரையாங்கிள், ஒரே ஒரு ட்ரையாங்கிள். அது சர்வ சித்தி பிரதா யந்திரம் பேர். சர்வ சித்தி பிரதா யந்திரம் பேர். அதுக்கு அடுத்தது 8 முக்கோணம் வந்துடுது. 8 கோணங்கள் வருது. இந்த 8 கோணங்கள், இந்த 8 கோணங்கள் பார்த்தா இது பேர் சர்வ ரோக ஹர சக்கரம். அப்போ வியாதிகளாக நிவர்த்தி ஆகுதுன்றதுக்கு அதுதான் சர்வ ரோக ஹர சக்கரம். 8 குணம் எண்ணி பார்த்தா 8 இருக்கும். வசினி காமேசி மோதினி விமுலா அருணா ஜெயினி சர்வேஸ்வரின்ற ரகசிய யோகினிகள் அவள் தான் வாக்வாதினிகள். அவள் தான் லலிதா சாதனாமத்தை நமக்கு கொடுத்தவா. வசின்யாதி வாக்தேவதா ரிஷிகின்னு வருது. அவள் தான். இப்போ எதுக்கு நான் அதை எடுத்து நான் செஞ்சுட்ருந்தேன், அதை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இந்த 8 கோணம் இருக்கு இல்லையா, அதோட நடுவில் இருக்கிற கோணம் சேர்த்தா நவகோணம் ஆகிடும். இந்த நவகோண நாயகின்னு சொல்லி திருவேற்காடு கருமாரியம்மன்லாம் சொல்லுவாள். அவளுக்கு இந்த எந்திரம் தான் சொல்லியிருக்கு. அதாவது சர்வ ரோககர சக்கரமும் சர்வ சித்தி பிரதா யந்திரமும் சர்வ ஆனந்தமய சக்கரமும், இந்த 3 சேர்த்து தான் மாரியம்மனுக்கு உண்டான யந்திரம். அதே இதுவே தான் பாலாவுக்கு உண்டான யந்திரம். இதுதான் ஸ்ரீசக்கரத்தினுடைய மத்திய பாகத்தினுடைய டாப்பில் வரக்கூடிய அந்த 3 சக்கரங்கள். சர்வானந்தமயம்ன்றது பிந்து. சுற்றி இருக்கிற அந்த ஒரு முக்கோணம் சர்வ சித்தி பிரதா யந்திரம். சர்வானந்தமயம் சர்வ சித்தி பிரதா யந்திரம் சர்வ ரோகஹர சக்கரம். காம்பினேஷன் ஆஃப் ஆல் தி 3 மேட்டு நவகோணம். நவகோண நாயகி அம்பாளை சொல்லும்போது இந்த நவகோணம் நிறைய அம்பாளுக்கு இருக்குது பார்த்துட்டு வந்தேன். சார் மெயினாக மாரியம்மனுக்கெல்லாம் இதுதான் சொல்லியிருக்கு. சார் நம்ம ஸ்ரீசக்கரத்துக்கு வரும்போது மேலே இருக்கிற டாப் ட்ரையாங்கிளில் 2வது ஸ்டெப்பில் இது வந்துடுது. 8 கோணம் சுற்றி நடுவில் ஒரு முக்கோணம். அந்த நடுக்கோணம் முக்கோணம் இல்லாமல் சென்டர் டாட்டு வராது. ஸோ அதனால் இப்படி தான் சொல்லியிருக்கு. 8 இதழ் தாமரை. இதில் 8 இதழ் இருக்குது தாமரையில் பாருங்கள். சுற்றி 8 இதழ் தாமரை. இந்த மாதிரி டாலர் பண்ணி போட்டால் எப்பேற்பட்ட நோய் நொடி கூட குணமாயிடும்னு சொல்லியிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. அதுக்காக சொல்ல வந்த இந்த டாபிக் எடுத்த பர்பஸே இந்த சர்வ ரட்சாகர சர்வ ரோககர சக்கரமும் சர்வ சித்தி பிரதா யந்திரமும் சர்வானந்தமய சக்கரமும் சேர்ந்து காம்பினேஷன் ஆஃப் 3. அதுக்காக தான் அந்த சக்கரத்தை சாமி காமிக்கிறார். இது பல தேவதைகளுக்கு உண்டு. இது ஸ்ரீதேவதைகளுக்கு மெயினாக. ஸோ ஆண் தேவதைகளுக்கு இது சொல்லப்படல. பெண் தெய்வங்களுக்கு பல தெய்வங்களுக்கு இது இருக்குது. இதில் நம்ம எடுக்கிறது ஸ்ரீசக்கரத்தினுடைய இதுன்னு எடுக்கணும். சென்டராக வரக்கூடிய மேலே வரக்கூடிய அந்த 3 அடுக்கில் இது வந்துடுது. ஸோ இதை இதனால் என்ன பயன் சொன்னான்னா, உடம்பு சரியில்லாமல் இருந்தான்னா அவளுக்கு இந்த மாதிரி டாலர் வாங்கி போட்டான்னா இதாகும். நடுவில் சென்டருக்கு இதுக்கு பிந்துஸ்தானம் இருக்கு இல்லையா, தங்கத்தில் இது பண்ணிவிட்டு
அதாவது கோடு கோடாக பண்ணால் கூட போதும். இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த ஷீட் மட்டும் அந்த அந்த இது காமிச்சு விட்டு நடுவில் சிகப்பு கல் வச்சு சுற்றி வந்து ஒரு வட்டம் 8 தாமரை, அவ்வளோதான். இது இந்த டாலராக பண்ணி போட்டுக்கலாம், வெள்ளியில் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தங்கத்தில் பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம். அதை ஸோ இது பண்ணி வச்சுருந்தா திரும்பி லாபத்தை நான் சொல்லிட்டேன். நமக்கு குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்ற சில காலத்தில் அவளுக்கு பண்ணி போடலாம். அதை இந்த மாதிரி பண்ணி போட்டால் என்ன ஆகும்னா சர்வ ரோக ஹர சக்கரம், சர்வ ரோகத்தையுமே அது வந்து தவிட பொடியாக்கிடும். அதாவது சூறை காற்றில் அகப்பட்ட இலவம் பஞ்சு போல் ஆகிடுமா, தூக்கி எறிஞ்சிடும் அந்த ரோகத்தெல்லாம். ஸோ அவள் திங்க் பண்ணணும். நான் சொன்ன சப்ஜெக்டை திங்க் பண்ணுங்க, இது பண்ணுங்க. இது வந்து முக்கியமான பல மாதங்களாக அம்பாள் சொல்லிட்டே இருக்காது. பேசிட்டு நான் சும்மா போர்டு இல்லை வீடுலாம் அவாய்ட் பண்ணேன். இன்றைக்கி திரும்ப அந்த அந்த உந்துதல் சக்தி சொல்லிட்டே இருக்குது. இதை ஜஸ்ட் ரிவீல் பண்ணு அதுக்காக பண்ணுறாத. சில பேர் மாரியம்மன் உபாசகா இருக்கா, அவளும் போட்டுக்கலாம். அதை இந்த மாரியம்மன் எந்திரமே தான். ஸோ இதில் ஆவாகனம் பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணி பால் அப்படி இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அவன் போட்டுக்கலாம். அதை செயினில் கொத்துக்கலாம். அதை சரி சர்வ ரோககார சக்கரம், சர்வ சித்தி பிரதா யந்திரம், சர்வ ஆனந்தமய சக்கரம். இது ஸ்ரீசக்கரத்தினுடைய இது இல்லைன்னா இது வந்து மாரியம்மனுக்கு உண்டான யந்திரம் அப்படி வச்சுக்கலாம். நீங்கள் மெயினாக சொல்கிறது மெயின் தேவதை மட்டும் சொல்கிறேன். அதில் இந்த இன்றைக்கி இந்த யந்திரத்தில் பார்த்துருக்கோம். திஸ் யந்திரம் இஸ் காமன் டு மாரியம்மன், பாலை அண்ட் ஆல்சோ ஸ்ரீசக்கரத்தினுடைய ஒரு இதுன்னு எடுத்து பார்த்தா நம்ம வந்து உடம்பு வியாதி குணமாகிறதுக்கு இதுதான். இதை சொல்லி இந்த சிறிய வீடியோ தான். இந்த இது வேறு ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் எனிதிங் எல்ஸ். இந்த யந்திரம் இதை பற்றி தான் சொல்கிறதுனால ரொம்ப நீட் எலாபரேட்டாக போகணும் அவசியம் இல்லை. அது சிம்பிளிஃபைடு இது. இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இது திருப்பி கேட்காது நான். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஆச்சாரி வந்தால் கொடுத்து பண்ணுங்க, பண்ணிக்கலாம். அதை ஸோ அகெயின் ரிப்பீட், மாரியம்மனுக்கு இதுதான். அது வந்து அடுத்து வந்து பாலைக்கும் இதுதான். அண்ட் அடிஷன் டு தட் சர்வ ரோக நிவர்த்திக்கும் இதுதான். சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.